ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கங்க. கடாய் சூடானோடனே எண்ணெய் 50 கிராம் ஊற்றிக்குங்க. கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, வெங்காயம் நீட்டை வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் நைஸாக. 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். பூண்டு ஒரு 6 பல் எடுத்து உரித்து அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் தக்காளி தொக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா 4 போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு வதங்கிடும். சீக்கிரம் வதங்கிடும், அதனால் அப்படி செய்வேன். இவங்க நல்லா வதங்கி வருது பார்த்தீங்களா? தக்காளி 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். நல்லா சிவப்பாக இருக்கும் பாருங்க. தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம், சப்பாத்தி தோசைக்கும் சாப்பிட்லாம். நான் சாப்பாட்டுக்கு தான் இந்த தக்காளி தொக்கு யூஸ் பண்ணுறேன். திரும்பி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெறும் நல்லா வதங்கியிருக்கு பார்த்தீங்களா? நான்ஸ்டிக் தவாங்கனால அடி பிடிக்காதனால தான் சிம்மில் வச்சு அப்படியே 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு உரப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இதுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தக்காளி தொக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பெல் பட்டன் ஆகுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.